ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ரோஹித் சர்மா இருக்கிற வரைக்கும் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுது. என்னால் சுதந்திரமா எந்த முடிவும் எடுக்க முடியல. இந்த ஒரு விஷயத்த மேனேஜ்மெண்ட் பண்ணா மட்டும் தான் டீமை வெற்றி பாதையை நோக்கி அழைச்சிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாரி ஹர்திக் பாண்டியா பேசியிருக்காரு. இந்த சீசன்ல பார்த்தீங்க அப்படின்னா, பாண்டியா தன்னை ஒரு ஒரு கூல் கேப்டன் மாரி காமிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அதிகமான ரன்கள் போயிட்டு இருக்கிறப்ப, இல்ல அவுட் ஆகுறப்ப, சம்மந்தமே இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, கூலா இருக்கிற மாரி ஒரு பில்டப் குடுக்குறாரே தவிர, உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, பயங்கர பிரஷர், டிப்ரஷனோட தான் இருக்கிறாரு. அவுட் ஆயிட்டு போறப்ப, அதர் பேட்ஸ்மேனுக்கு ஒரு ஒரு அட்வைஸ் குடுக்கறது. அவுட் ஆயிட்டு வெளில போறப்ப, அந்த ரன்னர் முனையில இருக்க பேட்ஸ்மேன்ட்ட பேசுறது. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணணும்னு. இவர் சொல்லி தான் பண்ண போறாங்கன்னு கிடையாது. ஆனா பாண்டியா என்னமோ தன்னை ஒரு ஒரு கூல் கேப்டன் மாரி காமிச்சுக்க முயற்சி பண்றாரு. இன்னொரு புறம் ரசிகர்கள் தொல்லை பாண்டியாவுக்கு தாங்க முடியலன்னு தான் சொல்லணும். எந்த ஊரு, எங்க போனாலும் ரோஹித் ரோஹித் அப்படிங்கிற மாதிரி தான் குரல்கள் எழுந்துகிட்டு இருக்கு. ஸோ ரோஹித் மேல பரிதாபப்படுறாங்க ரசிகர்கள். அதுதான் பாண்டியா மேல கோபமா வெளிப்படுத்துறாங்க. பாண்டியா மட்டும் ஒரு பிளேயரா மும்பைல நேரம் ஆடி இருந்தாருன்னா பாண்டியாவை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. பாண்டியா ஆனா அதை பண்ணல. இப்போ தொடர்ந்து 3 தோல்வியை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 தோல்விக்கு பிறகு பாண்டியா என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்க போனாலும் ஃபேன் சைட்லேருந்து ரோஹித்துக்கு ஃபேவராக தான் குரல்கள் எழுந்துகிட்டு இருக்கு. ரோஹித் இவ்வளோ நாள் கேப்டன்சி பண்ணாரு. இப்போ கேப்டன் பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயம் தான். ரசிகர்கள் ஏன் இதற்கு இவ்வளோ அதிகமாக ஹைப் கொடுக்குறாங்க அப்படின்னு எனக்கு புரிய மாட்டுது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, என்னை ஃப்ரீயாக கேப்டன்சி பண்ண ரோஹித் சர்மா விட மாட்டாரு. அதனால எனக்கு நான் சில டிசிஷன்ஸ் நான் ட்ரையல் முறையில் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்போ அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. அதுவும் ஸ்டார்டிங்கில் தான் நம்ம ட்ரை பண்ண முடியும். ஒரு பாதி சீசன் போயிடுச்சுன்னா டீம் செட்டில் ஆயிரும். அதுக்கப்புறம் ட்ரை பண்ண முடியாது. அதனால என்ன கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக ஆட விட்டீங்கனாலே நான் டீமை ஜெயிக்க வச்சிருவேன். அதோட சும்மா ரோஹித் அவருடைய தலையீடு இல்லாமல் எனக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் கிட்ட பாண்டியா சொல்லியிருக்காரு. நன்றி.